டைட்டில் ஃபான்ஸ், அதாவது செவுத்துல இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ், விளம்பரங்கள், மல்லிகா டாக்கீஸ்னு எழுதியிருக்கும். பிளஸ் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய பேனர்ஸ், இவங்க 2 பேரும் அந்த இணையர்ப்பு விழா நடக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஃபான்ஸுக்காக எவ்வளோ மெனக்கிடுவீங்க சார்? இட்ஸ் அ பேக்கேஜ். ஓகே. நீங்க ஒன்ஸ் தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தேடல் ரொம்ப பிடிக்குது, எல்லாத்தையும் சேர்த்து தேடிடுது. கதைக்கு இதெல்லாம் தேவைன்னா எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ நாங்க ட்ரெயின் ஆக்சிடென்ட் தேடும் போது அந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் நடந்தது, ஸோ அப்போ என்ன ப்ராடக்ட்லாம் இருக்கும். வீடுனா கண்டிப்பா சில ப்ராடக்ட்ஸ் இருக்கும். திருப்பி ஆல் கிரெடிட்ஸ் டு விகடன், குமுதம், கல்கி தான். நான் சும்மா விளையாட்டா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சு இப்போ என்கிட்ட 1950s இருந்து புக்ஸ் இருக்கு. இந்த புக்ஸ். ஸோ இதுதான் என்னோட இப்போ கூகுள் கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த புக் ரேக்ல போயிட்டு 1960s புக்ஸை மட்டும் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டா போதும். அதுல திறந்து பார்க்கும்போது நம்ம கேள்விப்படாத விளம்பரங்கள்லாம் இருக்கும். ஓகே. ஸோ அதை எடுத்து செவரில் அப்ளை பண்ணிடுறது. ஏன்னா அதுல நீங்க சொன்ன அந்த எழுத்துக்கள்லாம் எழுத்து வடிவம் மாதிரி இருக்கும். அந்த வார்த்தைகளே நம்ம இப்பெல்லாம் யூஸ் பண்றது இல்லை. அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் தமிழ்ல அழகா இருந்திருக்கும். ஸோ அதை எடுத்து செவரில் அப்ளை பண்ணும்போது யாருக்கும் அது கனெக்ட் ஆகும். நமக்கு அது புதுசா இருக்கும், ஏதோ கிரியேட்டிவா நான் பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அந்த காலகட்டத்தில் இப்ப எங்க அப்பா இருந்துதான் சொல்லியிருப்பாரு, அந்த சோப் ஆமாப்பா ரொம்ப கிடைக்கவே கிடைக்காது, சூரியன் சோப்புன்னு. அந்த மாதிரி தேடி அதுல இருந்து புத்தகங்கள்ல இருந்து எடுக்கிறதுனால எல்லாம் கியூமுலேட்டிவா வந்துடும். அதை நீங்க ஆட் எடுத்துட்டு இருக்கும் போதே பக்கத்துல பார்த்தா வேற ஏதோ ஒரு அந்த காலத்துல நடந்த நிகழ்வு ஒண்ணு ஆர்டிகிளா போட்டுருவாங்க. சோ அதை எடுத்து வெற்றி காமிச்சிருது. வெற்றி அப்ப இது ஒண்ணு நடந்துச்சானு சூப்பர் ஜாக்சன் வச்சிரு அடுத்த ஷாட்ல அப்படிம்பாரு. சோ இந்த தேடல் அந்த புத்தகங்கள் தான் அதோட எண்டு.